ஸோ ஹாய் எவ்ரி ஒன். எஸ்எஸ்சி ஸ்டெனோ டயர் 1 ரிசல்ட் விட்டு அதுலேருந்து டயர் 2க்கு செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட் லிஸ்ட்டு விட்டாங்க. as well as வந்து நமக்கு எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட்டோட டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் மந்த்து 17 and 16 அப்படின்ட்டு. ஸோ எஸ்எஸ்சி ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு 1 month ஸ்ட்ராட்டஜி, ஐ மீன் ஒரு இன்னும் 25 days தான் இருக்குது. ஸோ 25 daysக்கு சம் ஸ்டடி பிளான் என்னால் முடிஞ்ச டிப்ஸ் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீக் 1 ஃபவுண்டேஷன். ஃபஸ்ட்டு இது முன்னாடி வீடியோஸ்லேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பஸ் ஸ்பீடு பிக்கப் ஆகாதவங்க, என்ன ஸ்ட்ரோக் எழுதுகிறோம் அப்படின்ட்டு தெரியாதவங்க, ஸ்ட்ரோக் வந்து பிக்கப் ஆகாதவங்க ரூல் புக்கை படிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் அந்த இதில் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மார்னிங். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மீடியமான ஷெடியூல், லைக் 5 to 6 hours வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் தான், ஐ மீன் ஸ்டடி பிளான். அவங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை வந்து போட்டு டைப்பிங்க்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதே மாதிரி ஷார்ட் அண்ட் நோன் டிக்டேஷனுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அன்னோன் டிக்டேஷனுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்களாக வந்து உங்கள் ஷெடியூலை மேக் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங். ஃபஸ்ட் வீக்கில் வந்து மார்னிங் டைப்பிங் எக்ஸசைஸ். ஸோ நமக்கு n நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் கூகுளில் டைப்பிங் எக்ஸசைஸ்க்கு. ஸோ அதெல்லாமே வந்து டைப்பிங்கும் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து டயர் 1ல் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு டயர் 2 ஸ்கில் டெஸ்ட்டில் தான் போகுது. அந்த ஸ்கில் டெஸ்ட்லேயுமே வந்து ஸ்ட்ரோக் ஈஸியாக எடுத்துறாங்க, பட் அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறது, அந்த டைமில் வந்து டைம்குள்ளே ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் வந்து அங்கே மேட்ரு. ஸோ அதில் வந்து டயர் 1ல் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களாலையும் இங்கே ஈஸியாக கிளியர் பண்ண முடியல. இதுவே டயர் 1ல் கம்மியாக மார்க் எடுத்தவங்க இதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். டயர் 1 எவ்வளோ ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டில் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் வந்து டைப்பிங்க்குனே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்து ஆல்ரெடி ஒரு 80 to 90 வேர்ட் per minute வந்து எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் இப்போவுமே வந்து சில பேருக்கு வந்து மிஸ்டேக் நிறையா வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்க நோன் பேசேஜ் எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பேசேஜ் வந்து ஃபஸ்ட்டு படிங்க, படிச்சுட்டு ஸ்ட்ரோக் வேர்ட்ஸ் படித்து பார்த்தே எழுதுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை வந்து மார்னிங் டைமில். தென் வந்து ஆஃப்டர்நூனுக்கு இதுவும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்ஸ் அண்ட் பேசிக் ரூல். ஸோ நம்ம பேசிக் ரூல்ஸ் வந்து படிக்காதவங்க, இன்னும் வந்து மிஸ்டேக் இருக்குது, ஸ்ட்ரோக்லாம் வந்து எப்படி ஷார்ட்கட்ஸ் இருக்கணும் என்னன்ட்டு தெரியாதவங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் பேசிக் ரூல்ஸை படிங்க. பிட்மன் புக்கை வந்து படிச்சிங்கனாலே அது ஒரு வாரத்தில் வந்து படித்து முடிச்சிடலாம். கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்கன்னா 1 வீக்கில் படிச்சிடலாம். தென் வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் TN டோட் புக்கு தான் வந்து ஷார்ட் அண்ட் படிச்சிருப்போம். ஸோ அந்த புக்கு எடுத்திங்கனாலே அதுலேயே வந்து ஷார்ட்கட்ஸு, ஃப்ரேசோகிராஃபி, கிராமலாக்ஸுக்கு நம்ம பேசிக் புக் படித்தாலே போதும். ஸோ அந்த ஃப்ரேசோகிராஃபி, ஷார்ட்கட்ஸ் அதெல்லாமே நீங்கள் அந்த இதில் படிச்சுக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நிறைய பேர் வந்து எப்படி வந்து வேர்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணி எழுதலாம், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த இதை படித்து நீங்களாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே பண்ணிடலாம். அடுத்து தென் ஈவினிங் டைம் வந்து மறுபடியும் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அன்னோன் ஸ்பீடு கூட முடிஞ்சால் போட்டு பாருங்கள், இல்லை நோன் ஸ்பீடு கூட எழுதி பாருங்கள். ஆர் வந்து சின்ன ஸ்பீடு நம்ம TN டோட்டு வந்து போட்டு பாருங்கள். பிகாஸ் அதில் வந்து 7 minutes தான், அதில் உங்களுக்கு 5 2 பிரியும். அந்த 2 minutes விட்டுருங்க, அந்த 5 minutes ஸ்பீடையாவது போட்டு பாருங்கள். அதுக்குமே ஆடியோஸ் வந்து யூடியூப்பில் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் வந்து மார்க் டெஸ்ட் வந்து எக்ஸாம் சினாரியோவில் எழுதி பாருங்கள். அதாவது எக்ஸாம் சினாரியோ மீன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, 10 நிமிஷத்துக்கு ஆடியோ போட்டு பார்க்குறீங்க, அதுக்கு வந்து ஒரு ரீடிங் டைம் கொடுத்துக்குங்க. ரீடிங் டைம் கொடுக்க முடியல அப்படின்னா ஸோ தென் ஓகே, நோ ப்ராப்ளம். ரீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 15 minutes இருக்குங்களா, அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தென் வந்து அதை மிஸ்டேக் என்னன்ட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 20 minutes அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஈவினிங் டைமில். இதுக்கு போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைம் இருக்குது அப்படின்னா அடுத்து இன்னும் நீங்கள் நோன் பேசேஜோ ஒரு அன்னோன் பேசேஜோ போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் வந்து நம்ம அந்த TN டோட் இதுவே வந்து போட்டு 7 நிமிஷம் ஆடியோவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். தென் வந்து அடுத்து செகண்ட் வீக். இதில் வந்து ஸ்பீட் ட்ரில்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது, நீங்கள் 80 WPMலேருந்து அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னா உடனே 80 WPM நீங்கள் எழுதுகிறோம், நாளைக்கு 90 போட்டு எழுதலாமா அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து ஆடியோஸ் இருக்கும், லைக் 3 minutes, 5 minutes, 10 minutes இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பீடாக ஸ்ப்ளிட் பண்ணிலாம் ஆடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தேடினீங்கனாலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 minutes, 5 minutes ஆடியோ அதை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். இப்போ 80 WPM இருக்கிறவங்க 90க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி 90ல் வந்து 3 minutes, 5 minutes ஆடியோலாம் போட்டு நிறைய எழுதி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம TN டோட் இதே வந்து எடுங்க, அந்த இதுலேயே வந்து இன்டர் ஸ்பீடு வந்து 100 WPM வரும், அதில் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்து எழுதுங்க. ஸோ பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை டிக்டேஷன் போட்டு பாருங்கள். அதுக்கு வந்து காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். தென் வந்து ஆஃப்டர்நூன். ஸோ செகண்ட் வீக்கில் ஆஃப்டர்நூனுமே வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ்.
டைப் ரைட்டிங் நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் மோஸ்ட்லி முடிச்சிருப்போம். ஸோ நிறைய பேருக்கு அந்த டச் இருக்கும். இருந்தாலும் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் குரூப் டிக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு போதுமான டைம் இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 35 ப்ளஸ் WPMல் அடித்தா தான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்டையாவது கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பார்த்துக்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இதே கிரேடு சி வந்து ஆப்ட் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து 40 to 45 மினிட்ஸ் WPMல் அடித்தா தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது வந்து டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் கிரேடு சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிவிஷன் பார்க்குறதுக்குலாம் டைமே இருக்காது. நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே விட்டுட்டு வர்றது தான். அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, பட் எல்லா கண்டென்ட்டையும் டைப் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் டைப் ரைட்டிங் நல்லா டச்சில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்ப பெட்டர். ஸோ டைப் ரைட்டிங்குமே வந்து அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர்நூன் டைமில். தென் வந்து ஷார்ட்கட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட் வீக்லேயே சொன்ன மாதிரி இது ஷார்ட்கட்ஸையுமே வந்து டெய்லி இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் ஓவராலாக பாருங்கள். ஒரு மொத்தம் அந்த புக்கில் வந்து ஒரு 500 ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னா வீக்லி எவ்வளோ படிக்கலாம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு 100 படிக்கிறோம், அடுத்த வீக் வந்து 150. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தென் வந்து அதெல்லாம் எழுதி பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு நோட்டு வச்சு ஒரு வேர்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு அப்படின்னா ஐ வுட் லைக் டு. ஸோ இந்த மாதிரி எழுதி பாருங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி எழுதி பாருங்கள். அதை வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் எழுதுறதுலேருந்து ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த ஆஃப்டர்நூன் டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து ஈவினிங் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நேரம் ஷார்ட் ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் வந்து டிக்டேஷன் போட்டு பாருங்கள். இது வந்து SSC ஸ்டெனோ எக்ஸாம் பாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து யூடியூப்பில் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்ட்டு நிறையா இது பண்ணுறாங்க. ஒரே இயரில் வந்து நிறைய கொஷின்லாம் போடுறாங்க. ஸோ எது என்னன்ட்டு தெரில. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பீடு எடுங்க. நான் 80 WPM எழுதுறவங்க 80 WPM எழுதி ஃபஸ்ட் வீக்கில் அந்த ஈவினிங் டைமில் சொன்ன மாதிரி அதே ஷெடியூலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் டிக்டேஷன் போட்டு பாருங்கள், ரீடிங் டைம் போட்டு பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள், தென் வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மார்க் டெஸ்ட் மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அடுத்து வீக் 3ல் வந்து முன்னாடி ஷார்ட் அண்ட் ட்ரில்ஸ். ஸோ முன்னாடி வந்து அந்த ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து நோன் பேசேஜ் எழுதுறீங்க அப்படின்னா தேர்ட் வீக்லேருந்து அன்னோன் பேசேஜ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அன்னோன் பேசேஜ் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து அன்னோன் பேசேஜ் வந்து எழுதிட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் போனவங்க, 2 எக்ஸாம் போனவங்க, ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க அவங்களுக்கு வந்து அன்னோன் பேசேஜ் இருப்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் மார்க் வந்து நிறைய எடுத்திருக்கேன், பட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து அன்னோன் பேசேஜ் எழுதுவாங்க. பட் நம்ம SSC இதுக்கு வரும்போது அந்த கான்ஃபிடென்ட் இருக்காமல் மிஸ்டேக் நிறையா வருது அப்படின்ட்டு இன்னுமே வந்து ஒரு வாட்டி பார்த்து எழுதிட்டு நோன் பேசேஜ் தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த தேர்ட் வீக்கில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னோன் பேசேஜ் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். தெரியாத வேர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக அந்த வேர்ட்ஸ்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. தென் வந்து ஃபுல் லென்த் டிக்டேஷன் வித் ரீடிங். ஸோ தேர்ட் வீக்கில் வந்து ரீடிங்க்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ரீடிங் டைமில் வந்து நம்ம என்னென்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒமிஷன் பண்ணுறீங்க ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஏதோ ஒரு மார்க்கை போட்டு வச்சுட்டு போங்க. அந்த இடத்த முன்னாடி வர வேர்ட்ஸ் பின்னாடி வர வேர்ட்ஸை வச்சு அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த இடத்த வந்து சும்மா லைட்டாக எழுதி வச்சுட்டுப்பேன், லெட்டரில் எழுதி வச்சுங்க. எக்ஸாம்லேயுமே வந்து இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். பட் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து எரேஸ் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரீடிங் டைமுமே வந்து எப்படி வந்து ரீடிங் டைமுக்குமே எக்ஸாமில் 15 to 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ் தாண்டி போயிடும். ஸோ எக்ஸாமில் அது நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம பார்க்கணும். 15 to 20 மினிட்ஸ் டார்கெட் வச்சு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வைங்க. ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே கம்மி பண்ணி 20 கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 15க்கு கொண்டு வர பாருங்கள். பிகாஸ் கிரேடு டி வந்து நம்ம 15க்கு கொண்டு வந்துடலாம். பட் கிரேடு சி வந்து அட்லீஸ்ட் 20 மினிட்ஸாவது ஆகும். பட் 20 மினிட்ஸுக்குள்ளே முன்னாடியும் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம எழுதுறது வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக ரீடிங் டைமை முடிச்சிடலாம். தென் வந்து அடுத்த ஆஃப்டர்நூன் வந்து அன்னோன் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக் 3லேருந்து அந்த 2 வீக் வந்து எவ்வளோ அன்னோன் ஸ்பீடு வந்து எவ்வளோ ஆக்சன்ட், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸோட ஆக்சன்ட்டு, நார்த் இந்தியா, வெதர் இட் இஸ் நார்த் இந்தியன் ஆர் சவுத் இந்தியன், எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேட்டு எழுதுங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். தென் வந்து ஷார்ட்கட்ஸ். ஸோ சொன்ன ஷார்ட்கட்ஸ் இது உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு எழுதி ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் அடுத்து வந்து ஈவினிங் டைம் அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மார்க் டெஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் டிக்டேஷனு, ரீடிங் டைமு, டிரான்ஸ்கிரிப்ஷனு, ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணி பாருங்கள். அடுத்து வீக் 4 லாஸ்ட் வீக்கு. தென் வந்து இதில் மார்னிங் டைம் ஸோ ஆஸ் யூஷுவல் அன்னோன் ஸ்பீடு எழுதுறீங்க, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ வீக் 4லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டேயில் வந்து மார்னிங் டைம் வந்து நீங்கள்
ஈவினிங் டைமில் எழுதுறீங்களா முன்னாடி வீக்ஸில், ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிக்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் டிக்டேஷன் போட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இதை வந்து மார்னிங் டைம்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள் வீக் 4லேருந்து. தென் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் டைப்பிங் டெஸ்ட்டு. ஸோ 3rd வீக்கில் வந்து நம்ம டைப்பிங்கை வந்து விட்டுட்டோம். ஸோ 4th வீக்கில் மறுபடியும் அந்த டச் கொண்டு வரணுங்கிறதுக்காக டைப்பிங் வந்து எடுங்க. அடுத்து வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ஷார்ட்கட்ஸு ப்ளஸ் கிராமலாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, கிராமலாக்ஸு, ஃப்ரேசியோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி பேசிக் புக்கில் இருக்கிறதெல்லாம் எடுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு கிராமலாக்ஸ்லேயுமே வந்து சந்தேகம் வருது. ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம், ஆஃப்னு போடுறோமா, ஆல்னு போடுறோமா, டூன்னு போடுறோமா, அந்த மாதிரி டவுட், ஹூன்னு போடுறோமா, ஸோ இந்த மாதிரி டவுட் வருது. அதுக்காக வந்து கிராமலாக்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, பேசிக் நம்ம எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு போனோம்னா கண்டிப்பாக அங்கே போய் அந்த ப்ரெஷரில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எவ்ரி வேர்டு வந்து அங்கே இம்பார்ட்டன்ட், எவ்ரி மார்க் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக சொல்கிறேன். தென் வந்து ஃபைனல் வீக்கில் ஈவினிங் டைம் மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட்டை வந்து ரியல் எக்ஸாம் கண்டிஷன் மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அகாடமியில் வந்து நான் ஆல்ரெடி 2-3 ஆடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு ஆஃப்லைன் அகாடமி. ஸோ ஆன்லைனுக்காக நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த அகாடமி அச்சீவர்ஸ் எஜுகேஷன் அகாடமி. ஸோ இந்த யூடியூப் சேனலில் கிரேடு டி கண்டென்ட் வந்து 2 வீடியோவும், கிரேடு சி கண்டென்ட் வந்து 1 வீடியோ இருக்கும். இன்னும் வந்து கண்டிப்பாக அதை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோஸோட லிங்க்கு. தென் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். அந்த ரியல் எக்ஸாம் கண்டிஷன் அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மார்க் டெஸ்ட்டு வந்து திரும்ப எழுதி பாருங்கள். நிறையா வந்து எக்ஸாமில் எப்படி வந்து இது பண்ணி பாருங்கள். மிஸ்டேக்கை முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண வேணான்ட்டு சொல்ல, பட் சாஃப்ட்வேரோட நீங்களாக உங்கள் மிஸ்டேக் என்ன பண்ணோம், எதில் தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். பட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் கம்பேர்ட் டு சாஃப்ட்வேர். பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் தான் நம்ம தப்பு பண்ணுறோம், இதனால தான் நமக்கு ஒமிஷன் ஆகுது, பிகாஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷனால நமக்கு வந்து ஒமிஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். தென் வந்து நமக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸை ஒரு வேர்டு வந்து நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி வருது, அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிடுறோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு அதான் சொல்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லை ஸ்பீடு வந்து ஒரு வேர்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, அந்த ஃப்ளக்சுவேஷனில் நம்ம 2-3 வேர்டை வந்து விட்டுடுறோம். ஸோ இது வந்து ரெகுலராக நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களாக அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து எந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு வந்து சொல்லாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஓனாக வந்து மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு எவ்வளோ சீக்கிரம் திங்க் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம ஸ்கில் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல். அண்டு புதுசாக இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி சைடு வர்றாங்க. ஸோ எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் சைடு வர்றாங்க, ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இயர் ஸ்டெனோ இது வந்து 2025க்கான எக்ஸாமுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்கமிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல்.